மெக்சிகோவிலிருந்து பிரித்தானியா நோக்கி பறந்து கொண்டிருந்த மற்றும் ஒரு TUI விமானத்தில் போதை மாத்திரை உட்கொண்ட பயணி ஒருவர் காரணமாக நடுவானில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 360ற்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் குளிரில் கனடாவின் ஒரு ஒதுக்குப்புறமான கிராமத்தில் தற்காலிகமாக கைவிடப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மெக்சிகோவின் கன்குன் நகரிலிருந்து பிரித்தானியாவின் மான்செஸ்டர் நோக்கி 360ற்கும் மேற்பட்ட பயணிகளோடு TUI நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 787 ரக விமானம் ஒன்று பறந்து கொண்டிருந்தது. விமானம் பசிபிக் பெருங்கடல் பகுதிக்கு மேலாக பறந்து கொண்டிருந்த போது பயணி ஒருவர் திடீரென ஆக்ரோஷமாக நடந்து கொள்ள ஆரம்பித்துள்ளார். விமானத்தில் இருந்த சிறுமிகளுக்கு பின்னால் அமர்ந்திருந்த அவர் நடுவானில் பலமுறை விமானத்தின் அவசர கால கதவை திறக்க முயன்றதோடு பயணிகளுக்கு கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளார். விமான பணியாளர்களும் ஒரு மருத்துவரும் இணைந்து அந்த பயணியை கட்டுப்படுத்திய போதிலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானத்தை உடனடியாக கனடாவின் நியூ பவுண்ட்லாந்து தீவிலுள்ள கண்டர் என்ற சிறிய நகரத்தில் அவசரமாக தரையிறக்கினார். மெக்சிகோவில் வைத்து டாக்ஸி ஓட்டுநர் ஒருவரிடமிருந்து வாங்கப்பட்ட டாஸ்பாம் என்ற போதை மாத்திரையை அவர் உட்கொண்டதே இதற்கு காரணம் என அந்த பயணியின் மனைவி பின்னர் ஒப்புக்கொண்டுள்ளார். கனடாவில் தரையிறங்கிய பின்னர் பயணிகள் எதிர்கொண்ட அவலம் குறித்து தனது 4 மகள்களோடு பயணித்த திரு ஸ்டாக்ஃபோர்ட் என்பவர் தெரிவிக்கையில், 32°C வெப்பமுள்ள மெக்சிகோவிலிருந்து வெறும் அரை காட்சட்டை மற்றும் டி-ஷர்ட்டுகளுடன் நாங்கள் 3°C கடும் குளிர் நிலவிய கனடாவில் இறக்கப்பட்டோம். எங்களை கவனித்துக் கொள்வதாக விமானி உறுதியளித்த போதிலும் TUI நிறுவனம் எங்களை கைவிட்டது. ஒரு பழைய பாடசாலை பஸ்ஸில்தான் எங்களை ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு சென்றதும் வெறும் 4 மணித்தியாலங்கள் மட்டுமே தங்க முடியும் என ஹோட்டல் நிர்வாகம் கூறிவிட்டது. மீண்டும் விமான நிலையம் வந்தபோது குளிரான தரைப்பகுதியில் பாய்கள் கூட இன்றி எமது குழந்தைகள் 14 மணித்தியாலங்கள் தூங்க நேரிட்டது. அங்கு உணவோ தண்ணீரோ எதுவும் வழங்கப்படவில்லை என பெரும் ஆதங்கத்தோடு தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தில் எவ்வித வசதிகளுமின்றி தவித்த பிரித்தானிய பயணிகளுக்கு அந்த கண்டர் நகர உள்ளூர் மக்கள் தாமாக முன்வந்து தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்து தங்களது சொந்த வாகனங்களில் ஏற்றி உதவி செய்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை காலை மான்செஸ்டர் வந்தடைய வேண்டிய இந்த விமானம் இந்த பெரும் குளறுபடிகள் காரணமாக சனிக்கிழமை காலையிலேயே பிரித்தானியா வந்தடைந்தது. TUI நிறுவனத்தின் இந்த மோசமான நிர்வாக குறைபாட்டினால் தமது பிள்ளைகள் பெரும் உளவியல் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர்.